தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். இப்போது மூச்சு திணறலுக்கான மருந்தை பார்க்கணும். மூச்சு திணறுதுன்னா சில பேருக்கு எந்த ஒரு இது இருந்தாலும் மூச்சு திணறல் ஏற்படும். அதிகமாக குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். சில பேர் அதிகம் மெலிஞ்சு போயிருப்பாங்க, அவங்களுக்கும் மூச்சு திணறல் ஏற்படும். இப்போது ஆக்சிஜன் இல்லாத இடம், ஆக்சிஜன் நல்ல ஒரு இல்லாத இடத்துல வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். எல்லாரும் வீட்டுக்குள்ளே பல வகையான வாசனை திரவியங்களை போட்டு உள்ள ஆக்சிஜனே இல்லாமல் அந்த வாசனை திரவியத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மூச்சு திணறல் ஏற்படும். அவங்களால சுவாசம் உறுப்புகள் அனைத்தும் கெட்டு போயிடும். அதனால் அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். கண்டிப்பாக வீட்டில் உள்ள ஜன்னல் எல்லாம் பகல் முழுவதும் திறந்து வைங்க, ராத்திரிலையும் திறந்து வச்சாதான் அந்த வீட்டுக்குள்ளே எல்லா வகையிலையும் காற்று உள்ளே பூந்து வரும். காற்று ஒரு மூலையிலிருந்து மறுமூலைக்கு போய் வந்தால் தான் உள்ள வீட்டுக்குள்ளே ஆக்சிஜன் கிடைக்கும். இன்னைக்கு கொசு கடிக்குதுன்னு சொல்லி எல்லா ரூம்பையும் எல்லா ஜன்னலையும் அடைச்சிடுறாங்க. இல்லை தூசி வந்துடுதுன்னு எல்லா கதவையும் அடைக்கிறாங்க. ஏன் தூசி வீடுனா தூசி வரதான் செய்யும். தூசியை கண்டிப்பாக தொடச்சி தான் ஆகணும். தூசி வந்தால் சிலருக்கு மூச்சு திணறல் ஏற்படும். அது வேற. அது ஏன்னா அவங்களுக்கு சுவாச உறுப்புகள் கெட்டு போயிருக்கும், அது ஆஸ்மாவாக மாறி இருக்கும். அவங்களும் இந்த மூச்சு திணறலில் அதிகமாக அவதிப்படுவாங்க. இந்த மூச்சு திணறலில் அவதிப்படுறவங்களில் அதிக குண்டானவங்க தான் அவதிப்படுவாங்க. ஏன்னா அவங்க 4 படி ஏறினா ஒரு கிலோமீட்டர் நடந்தா மாதிரி மூச்சு வாங்குவாங்க, அந்த படியிலேயே உட்காந்துக்குருவாங்க. இந்த மூச்சு திணறல் அது மாரடைப்பாக மாறும். மாரடைப்பாக வந்தால் கண்டிப்பாக மரணத்தில் கொண்டு போய் விடும். அதே போல் மெலிஞ்சி எல்லா வகை நோயும் வந்து ஆஸ்மா மாதிரி வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டு அவங்க அவதிக்குள்ளாவாங்க. அவங்களுக்கும் இது ஒரு சிறந்த மருந்து. இதில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் இது எல்லா இடத்துலையும் வளரக்கூடிய எருக்கு. இந்த எருக்கம்பூ, இந்த எருக்க இலை, இந்த எருக்கை யாருமே பயன்படுத்துறது கிடையாது. யாரையாவது வேண்டான்னா 7 இலை வச்சு தள்ளி வச்சுருவாங்க, அது கிராமத்தில். ஏன்னா வேண்டாதவங்களுக்கு எருக்கலையை வச்சு தள்ளி வச்சுட்டா அவங்க வேண்டாதவங்கன்னு சொல்லி ஒரு பொருள் இருக்குது. ஆனால் இந்த எருக்கையும் அதே மாதிரி தள்ளி வச்சிடக்கூடாது. ஏன்னா எருக்கு நல்ல ஒரு மருந்து. எருக்கம்பூ, வெள்ளைப்பூவும் நல்ல மருத்துவம் தான். இந்த நீல கலரில் இருக்கிற பூவும் நல்ல மருத்துவம் தான் செய்யும். எவ்வளவு மூச்சு திணறலாக இருந்தாலும் இந்த பூவை நம்ம பயன்படுத்தும் போது மூச்சு திணறல் கண்டிப்பாக சரியாகும். இதுக்கு சிறந்த மருந்து நெய், கூடவே நாட்டு மாட்டு நெய். இது நாட்டு மாட்டு நெய்யை நம்ம பயன்படுத்தணும்னா மூச்சு திணறலை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிக்கும். ஏன் இந்த மூச்சு திணறல் இருக்குதுன்னா அந்த இரத்த குழாயில் அடைப்பு இருக்கும், இரத்த குழாயில் கொழுப்புகள் இருக்கும். இந்த கொழுப்புகள் கொஞ்சம் கூட கரையாது, இல்லைன்னா அந்த அடைப்புகள் அடைத்தமானிக்கே இருக்கும். அந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மூச்சு திணறல் ஏற்படும். மூச்சு திணறலால் அவங்களால சொந்தமாக எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது, அவதிக்குள்ளாவாங்க. தவிர அவங்களுக்கு கோபம் அதிகமாக இருக்கும். இல்லைனா அவங்களுக்கு கீழே ஒருத்தரை வேலைக்கு வச்சுருப்பாங்க, அடுத்தவங்கள வேலை வாங்கியே பழக்கப்படுவாங்க. சொந்தமாக வேலை செய்ய முடியாது, எழுந்திரிக்க முடியாது. எழுந்திரிச்சாலும் மூச்சு வாங்கும், உட்காந்தாலும் மூச்சு வாங்கும். அதனால் அவங்க எந்த ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி மெலிந்த உடல்காரங்களுக்கு மூச்சு திணறல் வந்தால் அவங்க உள் உறுப்புகள் எல்லாமே பாதிப்பாயிருக்குன்னு அர்த்தம். மூச்சு திணறலுக்கு பல காரணங்கள் இருக்குது. நம்ம இந்த ரோட்டோரமாக சாலை ஓரமாக நடந்து போக போக அவங்களுக்கு இந்த புகைகளால் அவங்க மூச்சு குழாய்களோ அல்லது உள்ள நுரையீரல்லாம் பாதிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்படுது. அதுக்கான மருத்துவத்துக்கு இப்போ மருத்துவத்தை பார்ப்போம். இந்த எரிக்கிலம் பூ 3 எடுத்து நறுக்கி கொள்ள வேண்டும். 3 பூவுக்கு மேலே வேண்டாம், 3 பூ இருந்தால் போதும். அந்த 3 பூவுக்கு 50 மில்லி நெய் கண்டிப்பாக சேர்க்கணும். 50 மில்லிக்கு 3 பூ தான் சேர்க்கணும். அதுக்கு மேலே சேர்த்தா மருந்து வேற மாதிரி ஆகிடும். அது மருந்தாக இருக்காது, அது தவறான ஒரு மருத்துவமாக ஆகிடும். நாங்கள் நிறையா பூ கொண்டு வந்துட்டோமே அப்படின்னா அதுக்கு தக்கன நெய்யை அதிகரிக்கணும். 6 பூ போட்டோம்னா கண்டிப்பாக 100 கிராம் நெய் சேர்க்க வேண்டும். 100 கிராம் இல்லை 150 கிராம் சேர்த்தா தவறு வராது. ஆனால் நீங்கள் ஒரு 10 பூ போட்டு 100 கிராமோ அல்லது 50 கிராம் நெய் போட்டிங்கன்னா அது மருந்து இருக்காது, மருந்து கெட்டு போயிடும். அந்த மருந்தை யாரும் சாப்பிட முடியாது. அது மூச்சு திணறலை அதிகரிக்குமே தவிர குறைய விடாது. அதனால் தயவு செய்து 100 மில்லினா 6 பூக்கள் போதும், 50 மில்லினா 3 பூக்கள் போதும். இது எல்லோருக்கும் பயன்படும். இது கனமான உடம்பு உள்ளவங்க அதிகமாக பயன்படுத்தலாம். ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் இந்த மருந்தை எடுத்துக்கிறணும். ஏன்னா அந்த மூச்சு திணறலுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த நெய்யில் வந்து இந்த
எரிக்கிளம்பூவை போட்டு செஞ்சுருக்கோம். எரிக்கிளம்பூவை போட்டு செஞ்சதால் இதனுடைய மனம் வேறு மாதிரி இருக்கும். நல்ல ஒரு நெய் வந்து நல்ல ஒரு பலனை கொடுக்கும். இது நாட்டு மாட்டு நெய் தான். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டால் போதும். இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டோம்னா அவங்க உடலில் எவ்வளவு மூச்சு திணறல் இருந்தாலும், எவ்வளவு அடைப்பு இருந்தாலும் அந்த அடைப்பை இது எடுக்க ஆரம்பிச்சிடும். இதை நேரடியாக சாப்பிட்லாம். இதில் எந்த ஒரு தவறும் வராது. சூடோடு சாப்பிடக்கூடாது. கண்டிப்பாக ஆறிய பின்பு தான் சாப்பிடணும். இந்த எரிக்கிளம்பூ போட்டதால் நஞ்சு ஆகாது. கண்டிப்பாக 50 கிராம் நெய்யுக்கு 3 பூ தான் போடணும். இது கவனத்தில் இருக்கணும். மாறாக 6 பூ 10 பூ போட்டோம், நிறையா எங்ககிட்ட பூ கிடச்சிதுன்னு தவறு செய்யாதீங்க. இதை வந்து எல்லா உணவுப் பொருள் மாதிரி சாப்பிட முடியாது. அளவு தான், மருந்துக்கு அளவு தான் முக்கியம். மருந்தில் அளவு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சாகும். ஆனால் நம்ம நஞ்சையே மருந்தாக்கியிருக்கோம். இதை எல்லாரும் நஞ்சுன்னு தான் சொல்லுவாங்க. எரிக்கிளம்பூவை நஞ்சையே மருந்தாக்குனதால் நம்ம கவனமாக இதை பயன்படுத்தணும். ஏன்னா இது 3 பூவுக்கு மேலே போட வேண்டாம். கண்டிப்பாக 50 கிராம் நெய்க்கு 3 பூ தான். இது குழந்தைகளுக்கு மூச்சு திணறல் இருக்குது. குழந்தைன்னா ஒரு 10 வயசு பையன் அதிகமாக குண்டாக இருப்பாங்க. அவங்களால நடக்கும்போது மூச்சு திணறல் ஏற்படுதுன்னா அவங்களுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் கொடுத்தா போதும். பெரியவங்க ஒரு 25 வயசு உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக 1 ஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம். தவறு வராது. 1 ஸ்பூனுக்கு மேலே யாருக்குமே கொடுக்கக்கூடாது. 1 ஸ்பூன் அளவு தான் முழுமையான அளவு. சிறுவர்களாக இருந்தால் 1/2 ஸ்பூன் கொடுங்க. இப்போது எல்லாருமே நேராக நடக்கிறது இல்லை. ஏன்னா எல்லாருமே இந்த கறிக்கோழி கறி மாதிரி தான் நடக்கிறாங்க. நடந்து வரும்போது தஸ்ஸு புஷ்ஷுன்னு தான் வராங்க. அந்த சவுண்டு வரும் பாருங்க, அந்த சத்தம் நமக்கு கேட்கும்போது என்ன ஏதோ ஒன்று வருதா, மிருகம் வருதான்னு நினைக்கணும். ஆனால் பின்னாடி மனிதர் தான் வந்திருப்பாங்க. அவங்க இதை சாப்பிட அந்த மூச்சு திணறல் குறையும், மூச்சு வாங்கிறது குறையும். அவங்க ஓடி வந்தால் கூட அந்த அளவுக்கு மூச்சு வாங்காது. அவங்க உடம்பை வந்து இது கண்டிப்பாக காப்பாற்றும். ஏன்னா அந்த இரத்த குழாயில் உள்ள அடைப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நெய் போய் அந்த எருக்கம்பூவும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து போகும்போது அதில் உள்ள தேவையில்லாத கொழுப்புகளை, நெய் சாப்பிட்டா கொழுப்பு வைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த நெய் சாப்பிட்டா கொழுப்பை கரைக்கும். நெய்யில் செஞ்சால் முழு பலனும் கிடைக்கும். ஏன்னா நெய் உருக்கும் பொழுது முருங்கை இலை போட்டு தான் அந்த நெய்யை உருக்குவாங்க வெண்ணெயிலிருந்து. அந்த முருங்கையினுடைய சாறு அதனுடைய தன்மையும் அந்த நெய்யில் ஏற்கனவே இருக்கும். பழைய நெய்யில் நம்ம அந்த நெய்யை எடுத்து பயன்படுத்தும் போது ரொம்ப நல்ல முறையில் வேலை செய்யும். அதனால தான் அந்த நெய்க்கு முருங்கை இலையை போடுறாங்க. முருங்கை இலையை போட்டு அந்த முருங்கை இலையில் அந்த வெண்ணெயை முறித்து எடுக்கும்போது நெய்யாக மாறும். அந்த முருங்கை இலையை சாப்பிட்டாலே அந்த இருதயத்துக்கு அவ்வளவு நல்லது. முருங்கை இலையை போட்டு அப்படியே சோத்தில் பிணைஞ்சு சாப்பிட்டோம்னா உடலில் ஒரு மூச்சு திணறலோ எதுவுமே இருக்காது. இதோடு சேர்ந்த இந்த எரிக்கிளம்பூவை சேர்த்து சாப்பிடும்போது தவறு ஒன்றும் வராது. இந்த எரிக்கிளம் பால் பட்டதால் அந்த இடம் புண்ணாயிடும்னு நினைப்பாங்க. அந்த புண்ணும் ஆகாது. ஏன்னா எவ்வளவு உள்ள புண்ணாக இருந்தாலும் நெய் ஆற்றக்கூடியது. 1 டம்ளர் சுண்ணாம்பை குடித்தாலும் அந்த 1 டம்ளர் சுண்ணாம்புக்கு தக்கன 2 டம்ளர் நெய் குடித்தா உள்ளே போய் எந்த இடத்துலையும் குடல் வெந்திருக்காது. வெத்தலை பாக்கு போட்டு வாய் வெந்தவங்களுக்கு நெய் 1 ஸ்பூன் கொடுத்து பாருங்கள், உள்ள புண்ணு இருக்காது. ஏன்னா ஆத்திரும், அவ்வளோ சீக்கிரமாக அந்த நெய் ஆத்திரும். சுண்ணாம்பினுடைய வேகத்தையே குறைக்கக்கூடியது நெய். இந்த எரிக்கிளம்பூவை சாப்பிட்றோமோ அல்லது பயப்பட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் இது நஞ்சு, இதை செய்யறதுக்கே பயமாக இருக்குது வேண்டான்னுவாங்க. அதை நாங்கள் செஞ்சு கொடுத்தா எந்த அளவுக்கு பணம் கேட்டாலும் தருவாங்க. ஆனால் இதை எல்லாருக்கிட்டையும் நாங்கள் போய் செஞ்சு கொடுக்க முடியாது. எல்லாரும் எங்ககிட்ட வர முடியாது. அதனால தான் உங்களுக்கு இந்த தொலைக்காட்சி மூலயமா இந்த ஒரு அற்புதமான மருந்தை உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கோம். இந்த மருந்தாக இல்லாமல் நெய் கொண்ட ஒரு நெய்யில் பொறிச்செடுத்த முருங்கை இலை மாதிரி நெய்யில் பொறிச்செடுத்த இந்த எருக்கம்பூவை சாப்பிட்றதால தவறு வராது. எல்லாமே நன்மையை, இருதயத்துக்கு பலத்தை கொடுக்கும். நெய் சாப்பிட்டாலே இருதய பலம் கூடும். அதனால தான் எல்லாரும் நிறைய பேர் அல்வா சாப்பிட்றாங்க. அல்வாவில் வந்து அதிக அளவு நெய் தான் இருக்கும். நெய் சாப்பிட்டாலே உடல் பலம் கூடும். கண்டிப்பாக சிறுவர்களுக்கு 1/2 ஸ்பூன் தான் கொடுக்கணும். 1 ஸ்பூன் கொடுக்கக்கூடாது. பெரியவங்க கண்டிப்பாக 1 ஸ்பூன் சாப்பிடணும். அப்போ தான் அவங்களுக்கு வேலை செய்யும். இதை செஞ்சு வச்சுருந்து மாதக்கணக்காக வச்சுருந்தாலும் கிடாது. எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுருந்து சாப்பிடலாம். குறைந்தது 1 வருடம் வரைக்கும் இந்த நெய்யில் செஞ்ச மருத்துவம் கிடவே கிடாது. ஏன்னா நெய்யில் செய்கிற மருந்து அத்தனையுமே தங்கத்துக்கு சமமாகும். அதனால் இந்த மருந்தை பயன்படுத்தி உங்கள் மூச்சு திணறலிலிருந்து விடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிரங்குக்கான மருத்துவம். சிரங்குன்னா சிறுவர்களுக்கு தான் இது அதிகமாக வரும். இப்போது பெரியவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா சிறியவர்கள் இருக்கிற அந்த சிரங்கு அது தொற்று நோய்.
அது பலருக்கும் தொற்றிக்கொள்ளும். இது அதிகமாக விடுதியில் இருப்பவர்களுக்கு தான் வரும். இது ஹாஸ்டலில் இருக்கிற அந்த விடுதியில் இருக்கிற சிறுவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சிரங்கு வருகிறது. ஏன்னா அவங்க சரியாக குளிக்கிறது கிடையாது. சுத்தமான உணவு இல்லை அவங்களுக்கு. சுத்தமான முறையில் அவங்க துவைப்பது கிடையாது துணிகளை. அதனால் அவங்களுக்கு சிரங்கு ஏற்படுகிறது. அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் சத்தான உணவு இருக்காது. அதனாலேயும் அவங்க மொத்தமாக ஒரே அறையில் படுத்து தூங்க வைப்பாங்க. சில விடுதிகளில் 50 குழந்தைகள் 60 குழந்தைகள் ஒரே அறையில் படுக்க வச்சுருப்பாங்க. அங்கே வந்து ஆக்சிஜன் குறைவாக இருக்கும். அந்த காற்று குறைவாக இருக்கிற இடத்துல ஒவ்வொருடைய மூச்சுக்களும் அங்கேயே இருக்கிறதால அந்த மூச்சு திணறல் ஏற்படும். அதனால் அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காததாலையும் அவங்க உடம்பு வந்து அதிக பலவீனமாகும். பலவீனமாகும்போது அது சிரங்காக மாறும். இவங்களுக்கு அதிகமாக மலச்சிக்கல் ஏற்படும். ஏன்னா இவங்க ராத்திரியில் எழுந்திருச்சு கழிவறைக்கு போக பயந்துட்டு போகிறது கிடையாது. ஏன்னா தனியாக போகணும், தனியாக இருக்கும், அதனால் போகிறதுக்கு பயப்படுவாங்க. இது காலையில் வரைக்கும் இருக்கணும் போது அவங்க உடம்புல தன்னால் அந்த துர்நாற்றம் உடல் வழியாக பரவும். அதனால் அவங்களுக்கு உடம்பு மட்டும் இல்லை, மனசும் பாதிப்பாகும். இதனால் கை காலில் சிரங்கு வந்துடும். கை இடுக்குகளில் கொப்பளமாக இருக்கும். அதை சொரிஞ்சு விட்டால் தண்ணியாக வரும். அதை சொரிய அடுத்த இடத்துக்கு அந்த நீர் எங்கெங்கே படுதோ அந்த இடம்லாம் அந்த சிரங்கு பரவி கொண்டே இருக்கும். இது வந்து ஒருத்தரோட முடியாது. அங்கே உள்ள விடுதியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும் வந்துடும். இது விடுதியில் உள்ள பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த சிரங்கு வந்துட்டா எந்த நேரமும் சொரிஞ்சிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதற்கான மருந்து அதற்கு குப்பைமேனி வந்து எல்லா வகை சிரங்குகளையும் போக்கக்கூடியது. இந்த குப்பைமேனி இலையை அரைச்சி அந்த சிரங்கு மேலே போட்டாலே அந்த சிரங்கு அதுக்கு அடுத்து பரவுறதை தடுக்கும். இதுக்கு துணையாக அந்த இந்த வேப்ப இலையை நம்ம பயன்படுத்தும் பொழுது வேப்பலை புண்ணை ஆற்றக்கூடியது. அதில் உள்ள நச்சு கிருமிகளை கொல்லக்கூடியது இந்த வேப்பலை. இந்த கருவேப்பிலை வந்து நம்ம அரைச்சி இதோடு சேர்க்கும்போது அங்கே உள்ள புண்களை ஆற்றக்கூடியது. இது 3 சேர்த்து ஒன்றான கலவையாக அரைச்சி எடுத்து அந்த புண் மேலே போடலாம். இது மட்டும் பத்தாது, இதெல்லாம் சேர்த்து இருக்கிற கொப்பளங்களும் உடையணும். அப்போன்னும்போது நம்ம வந்து உப்பு சேர்க்கணும். சாப்பாட்டுக்கு கலக்கிற உப்பு தான். அந்த சாப்பாட்டுக்கு கலக்கிற உப்பு சேர்த்து அரிசி கழுவிய தண்ணீர் ஏன்னா அரிசியை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம்? சாப்பிட தான் பயன்படுத்துகிறோம். இந்த அரிசி வடித்த கஞ்சி தண்ணியும் பயன்படுத்தலாம், அரிசி கழுவிய தண்ணியை இதில் பயன்படுத்தலாம். இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சி அந்த மருந்தை நம்ம ரெடி செஞ்சோம்னா இந்த சிரங்குக்கு சிறந்த மருந்தாக வரும். அதுக்கான முறையை இப்போ பார்ப்போம். இந்த சிரங்குக்கான மருந்தை இந்த அரைச்சி வச்சுருக்கோம். ஏற்கனவே அரிசி கழுவிய தண்ணீரும் இங்கே வச்சுருக்கோம். அரிசி கழுவிய தண்ணீரில் இதை ஊற்றினோம்னா இதனுடைய தன்மை கொஞ்சம் தண்ணீராக இருக்கும். அதனால தான் அரிசி கழுவிய தண்ணீர் நம்ம சேர்க்குறோம். அரிசி கழுவிய தண்ணீர் சேர்க்கும் பொழுது அந்த எரிச்சல் கொஞ்சம் அடங்கும். எரிச்சல் அடங்கும் போது எரிச்சல் அந்த முழு பலனும் கிடைக்கிறதுக்கு உப்பு சேர்க்க வேண்டும். கண்டிப்பாக இதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்தோம்னா நல்லது. இந்த உப்பு சேர்க்கும்போது கிருமி நாசினி, உப்பு வந்து உள்ளே இருக்கிற கிருமிகளை பூரா கொண்டுடும். அந்த கிருமிகளை கொல்லும்போது அந்த சிரங்கு பரவுவது தடைபடும். கண்டிப்பாக நமக்கு எந்த ஒரு மருந்தும் கிடைக்கல ஹாஸ்டல்னா வடிக்கிற அந்த சாப்பாட்டு கஞ்சி தண்ணியை எடுத்து அதில் கொஞ்சம் சிறிதளவு உப்பு சேர்த்து கை காலில் மறைவிடங்களில் இரவு நேரத்தில் போட்டு வந்தால் அங்கே இருக்கிற அந்த சிரங்குகள் பரவுவது தடுக்கப்படும். அதற்கு பிறகு இந்த மருத்துவத்தை கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நோய் பரவுறது தடுக்கப்பட்டு அந்த சிரங்கில் இருந்து விடுபடுவாங்க. சிரங்கில் இருந்து விடுபடலைன்னா முகம் வந்து எந்த நேரமும் சுரிச்சு கொண்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருக்கும். மலச்சிக்கல் அதிகமாக இருந்தால் தான் இந்த சிரங்கே பரவுது. கையில் எந்த நேரமும் சொரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்களே தவிர அந்த சொரியறதை நிப்பாட்ட மாட்டாங்க. சொரியறதை நிப்பாட்டினா ஓவராக அது அதிக அளவில் எரிச்சலாக இருக்கும். அந்த நீர் வெளியே வந்தால் தான் சரி வரும். அதுக்காக வேண்டி தான் இந்த குப்பைமேனியை பயன்படுத்துகிறோம். இந்த குப்பைமேனியை போடும்போது இது அதை விட அதிகமாக எரியும். இது எரிச்சலை உண்டு பண்ணும். அது மேலே உப்பு சேர்க்குறோம். உப்பு சேர்க்கும்போது இன்னும் கூடுதலாக எரியும். அப்போ சிறு கொப்பளங்களும் உடைஞ்சி அந்த அரிப்புகள் உண்டாக்கக்கூடிய கிருமிகளை கொல்லும். அந்த கொல்றதை வந்து அந்த கிருமிகளை வந்து அழிக்கிறதுக்கு இந்த வேப்பலை வந்து சிறந்த ஒரு மருந்தாக பயன்படும். அதோடு சேர்ந்து கருவேப்பிலையும் சேரும் பொழுது இந்த புண்களை ஆற்றும். சிறு சிறு கொப்பளங்களாக இருக்கும் இந்த சிரங்கு.
இந்த சிரங்கு வந்தவர்களை பார்த்தாலே முகம் சுரித்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா எங்கே கை வைக்கிறாங்களோ அந்த இடம்லாம் இந்த சிரங்கு பரவிடும். கழுத்தை சொரிஞ்சாங்கன்னா கழுத்தில் வந்துடும். காது பக்கம் சொரிஞ்சா அந்த நீர் எந்தெந்த இடத்துல படுதோ அத்தனை இடத்துலையும் இந்த சிரங்கு வந்துடும். ட்ரௌசர் போடுற இடத்துல சிலருக்கு அரிப்பு உண்டாகும். அந்த அரிப்பையும் இது போக்கக்கூடியது. பெரியவர்கள் அல்லது பெண்கள் பயன்படுத்துகிறாங்க. அந்த ட்ரௌசர் பயன்படுத்தும் போது அந்த இடத்துலையே இடுப்பில் பாவாடை கட்டியிருப்பாங்க. அந்த பாவாடை கட்டின இடத்துல புண்கள் போல் அரிப்பு தன்மை வந்துடும். அந்த இடத்துலையும் இந்த மருந்தை தடவி வந்தோம்னா அங்கே உள்ள அந்த புண்கள் காய்ந்து நல்லா மாறி பழைய நிலைக்கு வரும். இந்த சிரங்குக்கான மருந்து இது சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் நல்லது. பெரியவங்க சொல்ல மாட்டாப்புல இருப்பாங்க, ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் இதை போடலாம். அரிசி கழுவிய தண்ணியை ஏன் ஊற்ற சொல்கிறோம்னா, அரிசி கழுவிய தண்ணீர் அந்த சிரங்கில் இருக்கிற கிருமிக்கு ஒரு உணவாக போய் வெளியே கொண்டு வரும். அந்த கிருமி உள்ளே இருக்கிற கிருமி மேலே வரும். இந்த மீதி உள்ள எல்லா வினைப்பொருளும் இந்த மூலிகைகள் சேர்ந்து அந்த கிருமிகளை அழித்து விடும். அதனால தான் அரிசி கழுவிய தண்ணியை மேலே போட சொல்கிறாங்க. இல்லைனா வடிகஞ்சியை பயன்படுத்துகிறோம். ஏன் வடிகஞ்சியை பயன்படுத்தினா அந்த சிரங்கு பரவாது. வடிகஞ்சியினுடைய நீர் அந்த அந்த அரிப்பை குறைக்கக்கூடியது. ராத்திரியில் வடிகஞ்சியை பூசி பகலில் அந்த வடிகஞ்சி பூசிய கஞ்சியை நல்ல ஒரு சுத்தமான சோப்பு சீயக்காயை வச்சு தேய்ச்சி சுத்தம் பண்ணோம்னா இந்த சிரங்கு குறைந்தது ஒரு வாரத்துக்குள் சரியாகும். இது தினந்தோறும் காலையும் மாலையும் போடணும். ஒரு முறை போட்டால் கண்டிப்பாக 1 மணி நேரம் கழித்து அந்த சீயக்காவிலேயோ அல்லது மண் கொண்ட கலவையிலேயோ அல்லது சோப்புலேயோ கழுவ வேண்டும். இதுக்கு அளவு முறைகள், இந்த அளவு முறையில் சமமான அளவு எடுத்தால் போதும். எல்லாத்துலேயும் 50-50 கிராம் எடுத்தோம்னா உப்பு ஒரு 5 கிராம் எடுத்தால் போதும். அரிசி கழுவிய தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்து கொள்ளலாம். இதுக்கு அளவு முறை இல்லை. அரிசி கழுவிய தண்ணி கூடுதலாக இருந்தாலும் தப்பு இல்லை, குறைவாக இருந்தாலும் தவறு கிடையாது. அரிசி கழுவிய தண்ணி இல்லைனாலும் வடிகஞ்சியை கண்டிப்பாக இதில் சேர்க்கணும். ஏதாவது ஒன்று சேர்த்தா தான் இதனுடைய முழு பலனும் மருத்துவ பலனை கொடுக்கும். இந்த முறையை பயன்படுத்தணும். அவங்க கையில் எந்த அளவுக்கு இருந்தாலும் கையில் உள்ள புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும். குறைந்தது 1 வாரம் ஆகும் அல்லது 15 நாட்கள் ஆகும். இந்த அளவு முறையை பயன்படுத்தி நீங்கள் எல்லாரும் இந்த சிரங்குக்கான மருத்துவத்தை நீங்கள் செய்யணும். கண்டிப்பாக இந்த மருத்துவ முறையை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்துக்கு வந்த கடிதத்தில் காமாட்சி என்னும் பெண்மணி கடிதம் எழுதியுள்ளார். அவர்களுடைய மகனுக்கு வலிப்பு நோய் வருகிறதாம். இந்த வலிப்பு நோய் வருவதற்கு காரணம் பாரம்பரியம். அவர்கள் முன்னோர்களுக்கு இந்த வலிப்பு நோய் இருந்தால் கண்டிப்பாக அது அவ்வளவு சீக்கிரம் சரியாகாது. இந்த வலிப்பு நோய்க்கான மருந்து முருங்கை விதை. முருங்கை விதையை நெய்யில் வறுத்தெடுத்து அதனுடன் வெல்லம் சேர்த்து சாப்பிட இந்த வலிப்பு குறையும். அவர்களுக்கு உடலில் ஏதாவது ஒரு இடத்தில் எட்டி குச்சி என்பார்கள். எட்டி பழுத்தால் என்ன, ஈயாதார் வாழ்ந்தால் என்ன என்று ஔவை கூறியது. அந்த எட்டி மரத்தினுடைய குச்சி அதிக அளவுக்கு இந்த வலிப்பு நோயை கட்டுப்படுத்தும். அந்த எட்டி குச்சியை எடுத்து காதில் துவாரம் போட்டு அந்த காதில் மாட்டிக்கொண்டால் அந்த வலிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் வரும் வலிப்புகளுக்கு இந்த எட்டி குச்சியை கிராமப்புறங்களில் காதுகளில் துளையிட்டு மாட்டுவார்கள். ஏனென்றால் அந்த வலிப்பு நோய் 1 வாரத்தில் குணமாகும். அந்த எட்டிக்கு அந்த அளவுக்கு மருத்துவத்தன்மை உள்ளது. எட்டி குச்சியை நக்கி பார்த்தால் அது கசப்பு அதிகமாக இருக்கும். குடல் முழுவதும் கசக்கும். அதனால் அதை சாப்பிடாமல் காது துவாரத்தில் மாட்டுவார்கள். காதில் துவாரம் போட்டு அந்த எட்டி குச்சியை மாட்டி வர அந்த வலிப்பு நோய் குறையும். வலிப்பு நோய் குறைவதற்கு இந்த முருங்கை விதை, வெல்லம், நெய் கொண்ட கலவையை பொரித்தெடுத்து அதை சாப்பிட உடல் பலமாகும், நரம்பு பலமாகும். அது மட்டும் அல்லாது முருங்கை பட்டையை கசாயம் போட்டு குடிக்க வேண்டும். முருங்கை பட்டையுடன் சீரகம், மிளகு, பூண்டு கொதிக்க வைத்து குடித்து வர நரம்பு பலமாகும். நரம்பு பலமாக அந்த வலிப்பு நோய் குறையும். நோய்க்கும் பார்க்க வேண்டும், பேய்க்கும் பார்க்க வேண்டும், தெய்வத்தையும் வணங்க வேண்டும். அப்பொழுதுதான் சில நோய்கள் விலகும். இதில் எந்த காரணம் என்று புரியாமலே சில நோய்கள் இருக்கும். அதற்கு தெய்வ வழிபாடு கண்டிப்பாக வழிவிடும். எந்த மருந்தும் இல்லை என்றால் தெய்வ வழிபாடு சரியாக்கும். இந்த வலிப்பு நோய் உள்ளவர்கள் உணவு பழக்கத்தில் நல்ல ஒரு உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். நல்ல உணவு என்றால் எல்லாமே அதிக அளவு உடலுக்கு வெப்பம் தரக்கூடிய உணவு. மிளகு எந்த நேரமும் அவர்கள் வாயில் வைத்திருக்க வேண்டும். மிளகை வாயில் ஒதுக்கி இருந்தால்தான்
இந்த வலிப்பு நோய் வருவதை கட்டுப்படுத்தும். மிளகு எந்த நேரம் வைத்திருந்தால் ரொம்ப நல்லது. பூண்டு ஒரு சில நாட்கள் வைக்கலாம். பூண்டை அதிக நேரம் வாயில் வைத்திருந்தால் புண்ணாகிவிடும். கன்னங்கள் முழுவதும் புண்ணாகிவிடும். அதனால் பூண்டை அதிக நேரம் வைக்க முடியாது. சாப்பாட்டில் பூண்டை வேக வைத்து சாப்பிடலாம். மிளகு வாயில் ஒதுக்க எந்த புண்ணும் ஆகாது. ஏனென்றால் மிளகை மெல்ல வேண்டாம். மெதுவாக வாயில் அடியில் நாக்கு கீழேயோ அல்லது வாயில் கடவாயிலேயோ ஒதுக்கி 7 மிளகு ஒதுக்கி வர வேண்டும். இந்த 7 மிளகு காலையிலிருந்து மாலை வரை ஒதுக்கி வர பின்பு அதை நீங்கள் கடித்து பார்த்தால் அந்த மிளகில் எந்த ஒரு ருசியும் இருக்காது. ஏனென்றால் அது வாயில் ஊறி ஊறி அதனுடைய அனைத்து சத்துக்களும் நம் நரம்புகளின் வழியாக நரம்பு மண்டலத்தை போய் அடைந்து உடல் சூடாக்கி நரம்புகளை பலமாக்கும். அதனால்தான் 7 மிளகை வாயில் எந்த நேரமும் ஒதுக்க வேண்டும். இது காலையிலும் ஒதுக்க வேண்டும், மாலையிலும் ஒதுக்க வேண்டும். இவர்களுக்கு மாமிச உணவு கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. மாமிச உணவு கொடுத்தால் அவர்களுக்கு இந்த நோய் கண்டிப்பாக மாறாது. சைவ உணவில்தான் இவர்களுக்கு மாறும். அது மட்டுமல்லாது, சைவ உணவு மட்டுமல்லாது, பச்சரிசி சாப்பாடு கொடுத்தால் உடல் சூடு அதிகரிக்கும், நரம்புகள் நன்றாக இருக்கும். இவர்கள் தரையில் படுக்கக்கூடாது. தரையில் படுக்காமல் மெத்தையில் தான் படுக்க வேண்டும். கம்பளியின் மேல் படுத்தால் அது ரொம்ப நல்லது. ஏனென்றால் கம்பளியில் படுத்தால் உடல் சூடு உடலையே பார்த்து கொள்ளும், நரம்பு சுருளாது. நாம் நல்ல உணவு கொடுக்க வேண்டும். கடுமையான உணவு, அது கோதுமை ரொட்டி, சப்பாத்தி இவைகளை கொடுக்க வேண்டும். லேசான உணவுகள் கொடுக்க வேண்டாம். திணைகளை கொடுத்தால் அதிக அளவு உடல் சூட்டை உண்டு பண்ணும். இவர்களுக்கு காதில் துளையிட்டு கண்டிப்பாக எட்டி குச்சியை மாட்ட வேண்டும். இந்த எட்டி குச்சி மலைப்பகுதிகளில் கண்டிப்பாக கிடைக்கும். சில கிராமங்களில் கோயில்களில் இருக்கிறது. எட்டி குச்சியை காதில் மாட்டி வர அந்த ஜன்னி வலிப்பு என்று சொல்வார்கள். அந்த வலிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். கை கால்கள் இழுப்பது குறைந்துவிடும். வெட்டி வெட்டி இழுக்கும் நிலையில் இருப்பவர்களுக்கு அந்த எட்டி குச்சி கண்டிப்பாக சரியாகும். காதில் மட்டும் இல்லாமல் கைகளில் காப்பு போல் அந்த குச்சிகளை பொடி பொடியாக நறுக்கி இந்த வசம்பு கையில் கட்டுவார்கள் குழந்தைகளுக்கு. அதுபோல் அந்த குச்சியை நம் உடலில் ஏதாவது ஒரு இடத்தில் மாறி மாறி படும்படி செய்ய அந்த நரம்பு மண்டலங்கள் அதிக பலம் பெறும். ஏனென்றால் எட்டி பட்ட இடம் எல்லாம் கசப்பை உண்டாக்கும். இந்த கசப்பு தன்மை ஏற ஏற நரம்புகள் பலமாகி அவர்களினுடைய வலிப்பு நன்றாகும். இந்த முறையை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.